ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 12. போன அத்தியாயத்துல பூதகணங்கள் புடைசூழ ஈசன் திருமண கோலம் கொண்டு பர்வதராஜனுடைய அரண்மனையை நோக்கி புறப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செய்தியை அறிந்த பர்வதராஜன் அவனுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து அந்த நகரத்துடைய வாசலுக்கே போய் இறைவனுடைய திருக்கூட்டத்தை வரவேற்று ஈசனை வணங்கி தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு அவரை வேண்டிக் கொண்டு எல்லோரையும் நகரத்துக்குள் அழைத்து சென்றான். சும்மா கூட்டிட்டு போகலைங்க, வாத்திய கோஷங்களோடு இமவான் கோலாகலமாக இறைவனையும் அவருடைய திருக்கூட்டத்தையும் அவருடைய நகரத்துக்குள்ள அழைத்து சென்றான். அப்படி போகும்போது அந்த நகரவாசிகள் எல்லாம் ஈசனுடைய திருமண கோலத்தை கண்டு இந்த பூமியில அவங்க பிறவியின் பயனை அடைந்து விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாங்க. எல்லோருமே அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. அங்க மேனை பசும்பாலோட ரெடியா இருக்கா இறைவனை வரவேற்க. இரு புறங்களிலும் பிரம்மனும் விஷ்ணுவும் ஈசனுடைய கையை பிடிச்சு கொள்ள ஈசன் வந்து ரிஷப வாகனத்தின் மீது இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே ஹிமவான் தன்னுடைய பத்தினியோடு ஈசனுடைய திருப்பாதங்களை கழுவி பூஜித்து மகிழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் நந்தி பாதுகைகளை எடுத்து வந்து இறைவன் முன் வைக்க இறைவன் அதை அணிந்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். அவர் அப்படி அரண்மனைக்குள்ள நுழையும் போது வேத கோஷங்களும் வாத்தியங்களும் முழங்கின. பூதகணங்கள் ஆரவரம் செய்தனர். வித்யாதாரர்கள் இனிய கீதம் பாடினர். தேவர்கள் ஸ்தோத்திரங்களால் இறைவனை துதித்தனர். இப்படி அழகா எல்லாமே நடக்கும்போது பிரம்மனும் விஷ்ணுவும் இறைவனை அப்படியே கூட்டிட்டு போய் திருமண மண்டபத்துக்குள்ள இருக்கிற நவரத்னங்கள் பதித்த ஆசனத்து மேல உட்கார செய்யறாங்க. இறைவன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவரவர் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி போடப்பட்டிருந்த ஆசனங்கள், அதாவது இருக்கைகள்ல போய் உட்கார்ந்தாங்க. இந்திரன் முதலான எல்லா தேவர்களும் மற்றும் உள்ளோரும் அமர்ந்து கொண்டனர். இறைவனுடைய இந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்காக எல்லோருமே இமயமலைக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதனால பூமி பாரம் அதிகமாகி வடக்கு பகுதி கீழே அழுந்தி போயிடுச்சு. தெற்கு பகுதி கொஞ்சம் மேலே உயர்ந்து போகுது. இந்த மாதிரி தெற்கு பகுதி மேலே உயர்ந்ததை பார்த்த உடனே தேவர்களுக்கு பயம் வந்துடுச்சு. பூலோக வாசிகளுக்கு ஏதாவது தீங்கு நடக்க போகுதோ அப்படிங்கிற பதட்டம் வந்துடுச்சு. முற்றிலும் திறந்த முனிவர்கள் கூட இது ஏதாவது அபாயத்துக்குரிய குறியா அப்படின்னு கலங்கி விட்டாங்க. சுற்றி இருந்த எல்லோருமே பயத்தோடு குழப்பத்தில் இருப்பதை பார்த்து ஈசன் மலர்ந்த முகத்தோடு அஞ்ச வேண்டாம், அதாவது பயப்பட வேண்டாம் அப்படின்னு அபயகரம் காட்டினாரு. பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியை கூப்பிட்டு முதல்ல போய் அகத்திய முனிவரை இந்த கூட்டத்துல இருந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நந்தியும் வேகமா போய் அந்த கூட்டத்துல இருந்த அகத்தியரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஈசன் முன்னாடி நிறுத்தினான். அகத்தியர் ஈசனுடைய திருவடிகளில் பணிந்து எழுந்து, சுவாமி, அடியன் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டாரு. முனிவரே, நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. திருமண கோலங்களை பார்த்து கழிப்பதற்காக எல்லோருமே இந்த பர்வதமலைக்கு வந்துட்டாங்க. ஒரே இடத்துல அதிகமான பேர் இருக்கிறதுனால பூமி பாரம் தாங்க முடியாம இந்த உலகமே சமமா நிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கு. அதனால நீங்க புறப்பட்டு போய் தென் திசையில இருக்கிற பொதிகை மலையில போய் நீங்க வீற்றிருங்க, அதாவது தங்கி இருங்க. அப்போ இந்த பூமி சமநிலையை அடையும், எல்லோருமே பயத்துல இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொன்னார் இறைவன். இப்படி ஈசன் சொன்ன உடனேயே முனிவருடைய நெஞ்சம் வேதனையால தவிக்குது. எல்லோருமே சேர்ந்துதானே இறைவனுடைய திருமண கோலத்தை கண்டு கழிக்க வந்தோம். ஆனா எனக்கு மட்டும் அதை பார்க்க முடியாத அளவுக்கு நான் பாவியாக மாறிவிட்டேனே அப்படின்னு நினைச்சு கண்கள்ல நீர் பெருக சுவாமியை பார்த்து, ஐயனே, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? நீங்க இமயவல்லியை கைப்பற்ற போகும் இந்த புனித காட்சியை கண்டுகளிக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கிறாரு. முனிவரே, உங்களை மாதிரி பாக்கியசாலி வேற யாருமே இல்லை. பிரம்மதேவன் கூட உங்களுக்கு ஒப்பாக மாட்டான். மற்ற முனிவர்களாலோ தேவர்களாலோ செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். அது உங்களுடைய பெருமையை தான் எடுத்து காட்டும். அதனால என்னுடைய வார்த்தையை மறுக்காம இப்பவே உடனே புறப்பட்டு தென் திசை நோக்கி போய் பொதிகை மலையில தங்கி இருங்க அப்படின்னு சொன்னாரு மகாதேவன்.
இதை கேட்டதுக்கப்புறம் அகத்தியர் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு ஈசனை ஒரு பிரதட்சணம் செய்கிறார். அதாவது ஈசனை சுற்றி வந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு, மகேஸ்வரா, பிரம்மனோ விஷ்ணுவோ இல்லை இந்திராதி தேவர்களாலோ முடியாத ஒரு காரியத்தை என்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அனுப்புறீங்க. அதனால் நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன். இதனால் என்னுடைய தவப்பயனே பலித்து விட்டது. உங்களுடைய கட்டளையை இப்போவே நான் நிறைவேற்றுறேன். நான் இப்போவே புறப்பட்டு தென்திசை நோக்கி போய் பொதிகை மலையில் நான் தங்கி இருக்கேன். ஆனாலுமே இங்கே நடக்க போகிற உங்களுடைய திருமண காட்சிகளை பார்க்க முடியாத பாவியாகி போய்விட்டேனே அப்படிங்கிற வருத்தம் மட்டும் என்னுடைய மனசில் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ஈசன் முனிவருடைய ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, முனிவரே, நீங்கள் கொஞ்சம் கூட மனசு வருத்தப்படாமல் நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போங்க. ஏன்னா நீங்கள் பொதிகை மலையை போய் அடைந்ததுமே இங்கே நடக்கிற திருமண காட்சியை அங்கு உங்களுக்கு காட்டுகின்றேன். கொஞ்ச நாள் மட்டும் அங்கே தங்கிருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் இருக்கிற இந்த இடத்துக்கு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அகத்தியரும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று தென்திசையை நோக்கி புறப்பட்டார். பொதிகை மலை வந்து அடைந்தார். பூமியில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலை ஏற்பட்டது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அகத்திய முனிவருடைய ஹைட்டோ வெயிட்டோ அத்தனை பேருடைய பாரத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரி இருக்காது பார்க்கும்போது. ஆனால் அவருக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கு. அதை உணர்ந்தார் ஈசன். இப்படி தாங்க நமக்கு கண் முன்னாடி வர பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்மளால் அதை சாதிக்க முடியாது, அதை கடந்து வர முடியாதுங்கிற பயம் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற வலிமை என்னன்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு வரும் சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் அகத்தீசாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.